லேர்னர்ஸ் நாம இப்போ இந்தியன் ஹெரிடேஜ் வேல்யூ பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா நமக்குன்னு இருக்கிற சில பாரம்பரியமான சில விஷயங்கள் அதுல நம்ம வந்து எதுல இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னா கலைகள் மூலமாவும் கலாச்சாரத்து மூலமாவும் இல்லைன்னா நம்ம அப்படியே வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறது மூலமாவும் நம்ம வந்து அந்த வேல்யூஸ் அண்ட் ஹெரிடேஜ் வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு இது எப்படி வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எத்திக்ஸ் ஃபாலோ பண்றோம். ஸோ எது கரெக்ட் இது தப்பு அப்படின்றத வந்து மேனேஜ்மெண்ட்ல ஃபாலோ பண்றோம். இது ஒரு விஷயம்னாலுமே ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா முழுமையா டெவலப்மெண்டா இருக்குது. அதாவது டிபார்ட்மெண்ட் க்ரோ ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்பெனியோட ஃபினான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட இன்டர் கனெக்ட் ஆயிருக்குது. வளர்ச்சியும் வந்து அந்த மாதிரி முழுமையா தான் இருக்குது. இந்தியன் ஹெரிட்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு கிங்கா இருக்கிறாரு அப்படின்னா அவரோட பீப்புளுக்கு எது நல்லதோ அதைத்தான் பண்ணுவாரு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்லயும் நம்மளோட பீப்புளுக்கு, அதாவது நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு எது நல்லதோ அதை தான் நம்ம பண்ணுவோம். அதனால இது வந்து பீப்புள் சென்டர்ட் அப்ரோச். இந்தியன் கோர் ஹெரிடேஜ் வேல்யூஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மா. மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிசினஸ்க்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது. எது சரி எது தப்பு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துதான் பிசினஸ்க்கு பண்ணுவோம். அதே மாதிரி இந்தியன் ஹெரிடேஜ் வேல்யூலையுமே வந்து நமக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்டோட எத்திக்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் வந்து நம்ம காமிப்போம் பப்ளிக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன விஷயம் பண்ணாலுமே அதை வந்து நேர்மையா பண்ணணும். அண்ட் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும், நம்ம எடுக்கிற முடிவுகளா இருக்கட்டும், அது வந்து எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம வெளிப்படையா காமிக்கிறது, அதான் டிரான்ஸ்பரன்சி. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே அதுல வந்து ஒரு எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இப்போ வந்து ஒரு ப்ராடக்டோட பேக்கேஜிங்கா இருக்கட்டும், அது வந்து எக்கோசிஸ்டம்க்கு எந்த வித தீங்கும் விளைவிக்காத மாதிரி இருக்கணும். நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து நியாயம் தர்மத்துக்கு உட்பட்ட மாதிரி இருக்கணும். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட பழங்காலத்துல வந்து நம்ம படிக்கிற கதைகள்ல இருக்கட்டும், அண்ட் நிறைய கிங்ஸ் வந்து எப்படி ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்றது விஷயமா இருக்கட்டும், நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து நேர்மையா வந்து ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஹோலிசம் அண்ட் ஹியூமன் வேல்யூ. ஸோ ஹோலிசம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயமானாலும் முழுமையா பாக்குறது. ஆர்கனைசேஷன்ல வந்து நிறைய பீப்புள் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சில எமோஷன்ஸ் இருக்கும், சில எத்திக்கல் ப்ராக்டிஸ் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இருக்கும், அண்ட் எமோஷனலா ஒவ்வொருத்தவங்களும் வேற வேற மாதிரி இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஈக்குவலா ரெஸ்பெக்ட் கொடுப்போம். அண்ட் அவங்களோட டிசிஷனை வந்து மதிப்போம். அண்ட் சோஷியல் கான்சியஸ்னஸ் அப்படின்னா சமுதாயத்துக்கு வந்து எது நல்லது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஆர்கனைசேஷனையுமே வந்து நம்ம சும்மா ஒரு உயிர் இல்லாத பொருளா வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், பர்சன் மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். செல்ஃப் நம்மளே வந்து முதல்ல சரியா மேனேஜ் பண்ணிக்கிறது. ஒரு நல்ல லீடரா இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நம்ம கிட்ட வந்து ஒரு ஒழுங்கு முறை வந்து இருக்கணும். இதை வந்து நான் பண்ணா வந்து ஃபாலோவர்ஸ் இதை பண்ணுவாங்க, ஸோ இதை நான் பண்ணா அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் ரெண்டுமே இருக்கணும். இருந்தால் தான் நம்ம ஃபாலோவர்ஸ் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுல இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னு பிரின்சிபல். ஸோ முதல்ல வந்து நீங்க உங்களை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க ஒரு நல்ல லீடர் ஆக முடியும் அப்படின்றத இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் கோஆப்ரேஷன் ஓவர் காம்படிஷன். ஸோ நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கூட நம்ம ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒர்க் பண்ணி ஒரு டீமை வேலை பார்த்தாதான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதை விட்டுட்டு அவன் எப்படி என்னை விட ஜாஸ்தி ஒர்க் பண்ணலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கம்பெனியில் வந்து growth அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது. ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப். இப்போ ஜென்ரலா வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற ஒரு எல்டர்லி மெம்பர் அவங்கள வந்து நம்ம எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ஆர்கனைசேஷன்ல அதே மாதிரி ஒரு கல்ச்சர் தான். ஹையரார்க்கில ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க இல்லை அப்படின்னா வந்து நம்மளோட சீனியர் மோஸ்டா இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ஸோ இது என்னெல்லாம் இது வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா எம்பத்தி அப்படின்னா ஸோ யாராவது ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து நமக்கு நடந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம டிசிஷன் எடுக்கிறது. அண்ட் அந்த ஹைரார்கியல் பொசிஷனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது. பண்றவங்கள நம்ம சாதாரணமா ஒரு கலீக் மாதிரி பார்க்காம ஒரு ஃபேமிலியா பார்க்கறது.
நெக்ஸ்ட் ஒன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த கம்பெனியில இருப்பாங்கல்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களோட வெல்த்தை இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒர்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோட அவங்க ஒர்க் பண்றாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாருன்னா நம்ம கம்பெனியை வந்து நம்பி இருக்கிறவங்க, ஷேர்ஸ் வாங்கினவங்க மட்டும் இல்லாம கம்பெனியால யாரெல்லாம் பெனிஃபிட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். ஸோ இதே இது வந்து ஏன்ஷியன்ட் சிஸ்டம் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிங்கா இருக்கிறாரு அப்படின்னா அவர் நாட்டோட மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லது பண்ணணும். கம்பெனிஸுமே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிட் பண்ற மாதிரி தான் எல்லா டிசிஷனும் எடுக்கணும். நெக்ஸ்ட் அடாப்டபிலிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ். அப்படின்னா ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணியிருப்போம், ஆனா வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிடுறோம் அப்படின்றது அடாப்டபிலிட்டி. ரெசிலியன்ஸ் அப்படின்னா நமக்கு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அதையே நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்காம அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றோம் அப்படின்றது தான் ரெசிலியன்ஸ். பிக்ஸ் மகாபாரதாவா இருக்கட்டும், ராமாயணவா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து என்ன டீச் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்ணாம அந்த விஷயத்துல இருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றத அது டீச் பண்ணுது. ஸோ அதுல உள்ள லீடர்ஸ்லாம் வந்து நமக்கு நீங்க வந்து கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் வந்து உடஞ்சு போய் உட்காராதீங்க, ஸோ அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு அப்படின்றத வந்து நம்ம கத்து தராங்க. ஸோ ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நம்ம அதுல இருந்து கிடைக்குது. அதே ஸ்பிரிச்சுவாலிட்டி அட் ஒர்க் அப்படி இங்க நம்ம வந்து ரிலீஜன் பத்தி பேசுறது இல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட் வந்து கிரியேட் பண்றோம், ஸோ தட் பீப்புள் அங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணுவாங்க. ஹாப்பியா ஒர்க் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து அவங்க ரொம்ப மைண்ட்ஃபுல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தட் ப்ரொடக்டிவிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். ஒரு எத்திக்கல் பிஹேவியர்லாம் எதுல இருந்து வருது அப்படின்னா நம்மளோட ஏன்ஷியன்ட் ப்ராக்டிசஸா இருக்கட்டும், இல்லை வந்து ஹெரிட்டேஜா இருக்கட்டும், அதுல இருந்து தான் வருது. இதெல்லாம் வந்து நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒருத்தங்க வந்து எப்போ அவங்களோட செல்ஃபை அவங்களே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ வந்து அவுட்புட் வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ அதுதான் இது. தேங்க்யூ.